அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்த இன்ட்ராடே ஆஸ்ட்ரோ சார்ட் எப்படி பயன்படுத்துறது? அது ரிவர்ஸா போனா எப்படி யூஸ் பண்ணிக்கிறது? அது எவ்வளோ சப்போர்ட்டபிளா இருக்கும்? நம்ம எவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம்? லாஸ எப்படி தவிர்க்கிறது? எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் எப்பவுமே நான் சொல்றது தான். இது நெறைய பேத்துக்கு வந்து உடன்பாடு இருக்கலாம், இல்லாமயும் போலாம். உங்க ஜாதகத்துல இன்னைக்கு ப்ராஃபிட்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட். இல்லைன்னா அது நஷ்டம் தான் வரும். அது நீங்க எத்தன வித்தை வேணா நீங்க கத்துக்கலாம். என்னனாலும் இதுதான். நீங்க நம்மகிட்டயே ஆஸ்ட்ராலஜி கோர்ஸ் இருக்கு. ஃபினான்சியல் ஆஸ்ட்ராலஜி. அதுல ஃபர்ஸ்ட் ரூலே இதான். உங்க ஜாதகத்துல இன்னைக்கு லாபமா? அப்பதான் பிரிடிக்ஷனே போட போகும். இல்லைன்னா பிரிடிக்ஷனே போடாத. அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நீங்க தலைகீழா நின்னாலும் அந்த அன்னைக்கு பண்ண முடியாது. அதனால இதுல நம்பிக்கை இருக்கு, இல்ல அப்படின்னு நெறைய மாரியான கருத்து கணிப்பு நம்ம போ வேண்டியதில்ல. யாருக்கெல்லாம் இருக்கோ தயவு செஞ்சு செக் பண்ணிக்கங்க. எப்பவுமே நான் சொல்றது அதுதான். ஏன்னா இன்னும் என்கிட்ட பார்த்தவங்க, ஜாதகம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே, அதுல நஷ்டம்ன்னு வந்துட்டா, எதையுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர, பணத்திற்காக இத வாங்கிக்கிங்க, இத பண்ணுங்க, இதுல ஜெயிச்சிடலாம்ன்னு நான் சொன்னதே கிடையாது. அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு. இத நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஜோதிடம் இருக்கு. நீங்க வாங்க 100% 1000% உங்கள வந்து கோடீஸ்வரன் ஆக்கிடலாம் அப்படிங்கிறது நாங்க எப்பவுமே எந்த இடத்துலயும் சொன்னது கிடையாது. அதேபோல மார்க்கெட்ல எந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறது? அதைத்தான் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னைக்கு சார்ட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுல நெறைய பேரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அது விஷயம் எப்படி இருக்கு? என்ன பார்க்கணும் அடிஷனலா? ஒரு ஜோதிடம்னா முழுமையா நம்ம அந்த ஜோதிட சார்ட்டையே வச்சு போகாம, ஏன் அந்த டெக்னிக்கல பார்க்க சொல்றோம்னா, எப்பொழுதும் ஜோதிடம் பொய் அல்ல. ஜோதிடம் பார்க்கிறவங்களுடைய டைம் தப்பா போகலாம். அதனால தப்பான ப்ரிடிக்ஷன் வரலாம். அவங்களுக்கு அந்த அன்னைக்கு கெட்ட பேர் உருவாகுற மாரி இருக்கும். அதனால தப்பா வரலாம். இதுதான். ஏன்னா, ஆஸ்ட்ராலஜி பார்க்கிறவன் கடவுள் கிடையாது. அவனும் மனுஷன் தான். அங்கேயும் தப்பு நடக்கலாம். அதனால தான் ஒரு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். டெலிகிராம் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் அரவுண்ட் ஒரு 12:30, 12:40 போலயே 12:49க்கு எக்ஸாக்ட்டா நான் சார்ட்டையே போட்டுட்டேன். கரெக்ட்டா பாருங்க 12:26லேருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வாலடைல் அதுலேருந்து ஒரு நல்ல அப் எண்ட் ஆஃப் த டே ஒரு சின்ன ஒரு ஃபால். எக்ஸாக்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா 12:27லிருந்து மார்க்கெட் அப். அது சாதாரண அப்ல ஒரு 300 பாயிண்ட் ரெக்கவரி. அதாவது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 300 பாயிண்ட் ரெக்கவர்னா, நீங்க என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்கன்னா, இங்க ஒண்ணு போட்டிருக்கும் பாருங்க. 23,300 கால் ஆப்ஷன். ஒரு ரூ. 20 இருந்து ரூ. 240 நம்ம நெக் டூ நெக் முடிக்க முடியாது. புரியுதுங்களா? நம்ம இங்க வாங்குறோம். ஒரு 140, 150லயாவது வெளியில வரலாம் இல்லையா? உதாரணத்துக்கு. ஒரு 10 மடங்கு, 20 மடங்கு நம்ம பிடிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 5 மடங்குல ஈஸியா பண்ண முடியும் இந்த மாரி நாட்கள்ல. இது நம்மளுடைய ஒரு கிளையண்ட். அவரது பார்த்தீங்கன்னா, 23,500 வாங்கியிருக்காரு. அவரு ஒரு நல்ல ஒரு இது பெருமைக்காக போடலீங்க. இதெல்லாம் ஜோதிடத்துல மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுறோம். ஸோ இவருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல லாபம். என்ன இப்ப இங்க இவ்வளவு ப்ராஃபிட் எடுத்துட்டாரு அப்படின்னு ஷோகேஸ் பண்றதெல்லாம் இல்ல. அந்த இடத்துல அத பயன்படுத்தியிருக்காரு அவ்வளவுதான். அதுக்கு காரணம் இப்ப இந்த இடத்துல நான் குடுத்த சார்ட் என்னன்னா, இது இங்கிருந்து இப்படி கீழ கூட வந்திருக்கலாம். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, சின்ன ஒரு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். இந்த நிஃப்டி இன்வெஸ்ட்மென்ட் டாட் காம்ங்கிறது. இது எந்த புரமோஷன் எதுவுமே கிடையாதுங்க. இன்னும் சொல்லப்போனா லாகின் எனக்கு இங்க லாகின் கூட நான் பண்ணல. இது ஃப்ரீ தான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 15 நிமிஷத்துக்கு ஃப்ரீ. நீங்க 3 நிமிஷத்துக்கு மாத்தணும்னா பேமெண்ட் பண்ணணும். 350 என்னமோ சம்திங். ஏன்னா நெறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க அத பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏகப்பட்டது இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல இத்தன வெரைட்டி இருக்கு. 2வது மேக்ஸ் பெயின், மார்க்கெட் ரிலேட்டடா இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. யூஸ்ஃபுல் தான். ஆ 1 மந்த் என்னமோ பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஆல்ரெடி புட் சைட்ல உங்களுக்கு அப்படியே மாறுது. புரியுதுங்களா? இங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 12:30க்கு கால் சைட் ரைடர்ஸ் கம்மியாறாங்க. நீங்க வொர்ஸ்ட் கேஸ் நீங்க 1 மணிக்கு எடுத்திருந்தாலுமே, இந்த இடத்துல பாருங்க. 1 மணிக்கு நீங்க எடுத்திருந்தாலுமே 426 டூ 556 ஒரு நல்ல லாபம். எக்ஸாக்ட்டா 2:25லிருந்து கீழேன்னு சொல்லியிருந்தோம்.
ஸோ அதே மாரி 2:25லேருந்து கீழ. ஸோ இது இந்த டைம் முதற்கொண்டு நம்ம ஆஸ்ட்ராலஜில தான் பண்ண முடியும். பட் இது எல்லா டைமும் இது ஆகுமானா கிடையாது. ஸோ அதுக்கு தான் இதை நம்ம பார்க்க சொல்றோம். ஒரு சில நாள் ஆப்போசிட்டாவும் போகலாம். ஸோ நம்ம பாருங்க இன்னைக்கு வந்துருச்சு. இதே மாரி தான் எல்லா நாளும் இருக்கும். நீங்க வாங்கன்னுலாம் சொல்ல கிடையாது. ஸோ இந்த மாரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்ப நாளைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப இந்த டைம்ல எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஒரு மந்த் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும். ஸோ இப்ப நாளைக்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ சார்ட் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். திரும்பியும் சொல்றேன். உங்க ஹாரோஸ்கோப் செக் பண்ணிக்கங்க. ஸோ எனி எல்லா நேரமும் ஒரே நேரம் போல இருக்காது. ஸோ அதுக்காக செக் பண்ணிக்கங்க. சார்ட்டுனா இந்த 2 இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, புட்டுக்கு பதிலா கால தான் அதிகமா இருக்குன்னா, நம்ம சார்ட் பிரகாரம் போனாலும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதான் ரூல். இது 2யும் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. இன்ட்ராடே சார்ட்டுக்கு. ஸோ நாளைக்கு யாராவது வாங்குறீங்கனாலும், இதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். அதைத்தான் நம்ம எப்பவுமே சொல்றது. அது இத சார்ந்து நெறையா வீடியோ போட்டுட்டேன். பட் இருந்தாலும் புதுசா சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்லையா? இந்த வாரத்துல ஒரு 10 பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த மாரி வந்து ஏன்னா எனக்கு ஓல்டு கிளையன்ட் பிரச்சனையே இல்ல. எனக்கு 2019லேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்க நம்பர் சேவ்ல இருக்கும். எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்ல. நாங்க டப்பு டப்புன்னு புதுசா வரவங்களுக்காக ஒவ்வொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ அது ரொம்ப மெயினான விஷயம். ஸோ அதுபோக இன்னொரு மெயின் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ போன மாசம் எப்படி இண்டிகோல நம்ம ஒரு இது பண்ணியிருந்தோமோ, இந்த வாட்டி இன்ஃபி குடுத்திருந்தோம். இன்ஃபோசிஸ் உடைய ஸ்டாக் உடைய கிராஃப் குடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாள்லயே ஒரு 11% ஒரு பெரிய ஒரு லாபம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1156 டூ 1280 கிட்ட ஒரு நல்ல பெரிய அளவுல 2 டேஸ்லயே ஒரு 11% கிட்ட 156 டூ இது டார்கெட் குடுக்கறது இல்லாமல், நம்ம கிராஃபும் அழகா பண்ணியிருந்தோம். ஸோ, அதனால ஒரு நல்ல ஒரு பெரிய லாபத்தை இந்த இன்ஃபோசிஸ் வந்து குடுங்க கிட்டத்தட்ட பாருங்க எல்லா மா ஸ்டாக்ஸும் வந்து ஃபாலா தான் போயிட்டு இருந்து பெரிய அளவுல இல்ல. இன்னைக்கு மட்டும் ஒரு 5 டூ 6% நேத்து ஒரு 5% வந்து இன்ஃபோசிஸ் வந்து இன்னைக்கு 6% நேத்து ஒரு 5% 11% கிட்டத்தட்ட 2 நாட்களில் அச்சீவ்டு. ஸோ, இந்த மாரி வந்து என்னன்னா, பர்ட்டிகுலர் செக்டார் எது நம்ம மேல போகும், எது வந்து டவுன் ஆகும் அப்படிங்கிறதை துல்லியமாக பிடிட் பண்ண முடியும். இது போக குரு பெயர்ச்சி வீடியோ போட்டிருக்கோம் மார்னிங். அத பார்க்காதவங்க தாராளமா ஃபர்ஸ்ட்டு அத பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்க ஹாரோஸ்கோப் செக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த செக்டார் எந்த மாரிலாம் இருக்குன்னு. ஸோ இந்த மாரி லேர்னிங் வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ